guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில பல நாட்களுக்கு பிறகு மொண்டி ஷோ எடுத்து வந்திருக்கேன். ஸோ மொண்டி ஷோவில் பழைய மாதிரி அவர் வந்து ஒரு ஒடியா படத்தோட ரீமேக், ஒரு தமிழ் படத்தோட ஒடியா ரீமேக்கு, அதை ரோஸ்ட் பண்ண போகிறாரு. ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ஒடியா, காஞ்சனா, பெங்காலி காஞ்சனா அப்படி இப்படின்னு வேறு வேறு கண்ட்ரியெல்லாம் சுற்றுவார். இப்போ கொஞ்ச நாள் உள்ளூருக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தார். இப்போ பழையபடி ஒடியாவுக்கு போயிருக்காரு. முத இவரை நம்ம வந்து இந்த ஸ்ரீலங்கா படங்கள் சீரீஸில் தான் இவரை கண்டே பிடிச்சது. நல்லா இருக்கு அதெல்லாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம தளபதியோட திருப்பாச்சி. அந்த படத்தை ஒடியாவில் எடுத்து வச்சிருக்காங்க. அவர் சந்தனத்தை பூசிக்கிட்டு தங்கச்சிக்காக சென்னையில் இருக்கிற ரவுடிஸ் எல்லாம் சூர சம்ஹாரம் பண்ணுவார்ல, அது மாதிரி ஒடியாவில் இருக்கிற ஒடியாவில் அது மாதிரி என்ன கழிஞ்சி வச்சிருக்காங்க, கழிச்சால போற வைக்க அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வரப்போறவர் தான் ஒடியா தளபதி. சரியா? இது ஒரு 13 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. ஐயோ போச்சே. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். சல்லியா நொறுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ தளபதி ரசிகர்களுக்கு மன உளைச்சலையும், வாந்தி, பேதி மற்றும் மயக்கத்தை உண்டாக்கலாம். ஆக முழுமையாக வீடியோவை பார்த்து முடிக்கவும். உறுதியாக, நிச்சயமாக, சத்தியமாக, அண்ணா மீதானே ஆக. போதுமா? தற்போதைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச திருப்பாச்சி படத்தை ஒடியால தூக்கிட்டு போய் ஒரு கும்பல் சிறப்பா செதச்சாச்சு. மொத்தத்துல இந்த திருப்பாச்சி படத்தை சிரிச்சா போச்சுட்டு எடுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி எடுத்து ஸ்பூஃப் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஓஜி திருப்பாச்சி படத்துல மாசான ஒரு ஓபனிங் சீன் ஒன்று இருக்குங்க. தளபதி அருவாளை தூக்கிட்டு வருவாப்ல. ஆனா இதே மாதிரி ஒடியாவில எடுத்து வைக்க, ஒடியாவில ஐயனாரும் இல்ல, இது ஆர்டினரி பிலிமும் இல்ல, அனிமல்ஸ் பிலிம். இங்க ஒருத்தர் புச்சுக்குன்னு இருக்கார்ல, இவர் தாங்க நம்ம ஹீரோ. சின்ன வயசுல இருந்து அந்த காலத்துல நம்ம ஆளுங்க இந்த 70s 80s கிட்ஸை மிரள வைக்க சில ஃபில்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கன்றாவி எல்லாம் இவனுங்க 2015 உட்காந்து ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எல்லாரும் கேட்டுங்கப்பா, திருப்பாச்சி படத்தை செதச்சாச்சுங்கிற லெவலுக்கு நீங்க எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அடுத்து திருப்பாச்சி படத்துல இல்லாத ஒரு ரேப் சீன் ஒண்ணு வச்சிருக்காங்க. ஆமாங்க, திருப்பாச்சி படத்துல இல்லாத ஒரு டெலிட்டட் சீன் ஒண்ணு இவங்க கையில சிக்கி இருக்கு. நம்ம ஒடியா வெர்ஷன் குட்டி தளபதிக்கு ஒரு அம்மா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வில்ல வீட்டுல சமையல் வேலைக்கு போறாங்களாம். அங்கதான் இந்த சம்பவம் நடக்குது. ஏங்க ரேப் சீன் நீங்க அவன் கழுத்தை கடிச்சிட்டு இருக்கான். ஜொம்பி படமா அது? ஓ, இவர் அனிமல்ஸ் படம்னு சொன்னாருல. ஹீரோ புலி, வில்ல சிங்கம். அது சரி, எழுதி ஒட்டுக்கடா ரேப் சீன். ஒரு மஜரும் புரிய மாட்டேங்குது. அதாவது மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்தனாலதான் நம்ம இல்லையாமா மக்கள் இந்த ஒடியாக்காரனுங்க தளபதி படம் மட்டும் இல்ல, தலை நடிச்ச வரலாறு படத்தையும் வரலாறுல இருந்து அழிச்சவங்க. அந்த குரூப்பா? லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன். தமிழ்ல இருக்க நல்ல நல்ல படத்தெல்லாம் ஒடியால கொண்டு போய் அதை உடைச்சி நாரடிச்சு சின்ன பின்னம் பண்ணி செதைக்கிறதா இவன் வேலையே. இப்ப நம்ம ஒடியா தளபதியோட அம்மா வந்து அகால மரணமானதுனால தன்னோட தங்கச்சியை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்க்கறாருங்கிறதுக்கு ஒரு இமோஷனல் சாங் வச்சு போட்டு காப்பிக்கிறாங்க. இவனுங்க எடுத்தா அது இமோஷனலாவா இருக்கும், இமோஜிக்கு கூட உதவாது. இமோஷனல் டேமேஜ். நம்ம ஒடியா தளபதி தன்னோட தங்கச்சிய வீட்டோட கொள்ளையிலேயே வச்சு வளர்த்திருப்பாரு போல. அதை தாண்டி வெளியே போக மாட்டாங்க. ஒடியா தளபதி தன்னோட தங்கச்சி மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காருன்னா, தன்னோட தங்கச்சி ஓடி வரும்போது வாசப்படி தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. உடனே நம்ம ஆளு கோடாலியை எடுத்துட்டு போய் அந்த வாசப்படியவே பேத்து எடுத்துடுறாரு. ஏண்டா உங்க அம்மா உங்ககிட்ட விட்டுட்டு போனது அந்த வீடுதான், அதையும் இடிச்சு தள்ளிடுவாங்க போல இருக்கையா பைத்தியக்கார பையன். அப்புறம் தங்கச்சிக்கு என்ன தடா கொடுப்ப? எரும மாடு. ஒழுங்கா பார்த்து வாமான்னு தங்கச்சி கிட்ட சொல்லி வளர்ப்பியா? இவன் வீடு அடிச்சுக்கிட்டு இருக்கா சார்.
டேய் தங்கச்சி தடுக்கி விழுந்து ஆயின்மெண்ட் போடுங்கடா. என்னடா கோடாலியை எடுத்துட்டு போய் வாசப்படியெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இந்த பாட்டு முழுக்க தன்னோட தங்கச்சியை கொல்லப்புறமே வச்சு வளர்க்கறானே, ஸ்கூலுக்கு அனுப்புறானா? ஒரு சீன்ல கூட அவ ஸ்கூலுக்கு போற மாதிரி இல்லடா. சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்கறான், நொண்டி விளையாட சொல்லி கொடுக்கறான், ஆனா படிப்பு மட்டும் சொல்லி கொடுக்க மாட்டான்டா. சிதம்பரம் படிப்பை மட்டும் எடுத்துக்கிடுவாரு, ரூவா இருந்தா எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். அடுத்து நம்ம பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணிருச்சாமா, அது போய் அவன் அண்ணன் காதுல சொல்லிட்டு ஓடுது. டேய் அது ஒரு குழந்தைடா, அதுக்கு இதெல்லாம் தெரியுமா? எதுக்கு ரீமேக் பண்றோனே தெரியாம என்னென்னத்தையோ எடுத்துட்டு தெரியுறாங்க கல்ச்சால போறவைக்கு. இப்ப நம்ம தளபதியோட தங்கச்சி வளர்ந்து கெட்டவளாயிடுது. அதுக்கு இந்த ஒடியாக்காரங்க ஒரு இன்ட்ரோ யோசிச்சிருக்காங்க பாருங்க, அரண்டு போயிட்டேன். இது குஷியா? அதுக்கு பேரை போட்டிருக்காரு பாரு. அடிங்க சார், மண்டையில போடுங்க. அவன் அந்த பானையோட மண்டையை உடைச்சா அது வழியா கண்ணு தெரியுதா? டேய் உங்களுக்கு கண்ணு என்ன புற மண்டையிலயா இருக்கும்? உங்களுக்கு இருந்தாலும் இருக்கும்டா. இப்போ ஒடியா தளபதியோட தங்கச்சி வளர்ந்ததுக்கே இப்படி ஒரு இன்ட்ரோ. அப்போ ஒடியா தளபதிக்கு எப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரோ வைக்கணும்? இப்ப நம்ம ஒடியா தளபதிக்கு ஒரு ஓப்பனிங் சாங் ஒன்று வைக்கிறோங்க. எல்லாத்தையும் இருக்காங்க. இவங்க ரீமேக் பண்ணது தளபதியோட திருப்பாச்சி படம், ஆனா இவங்க களவாண்டது தளபதியோட பல படங்கள். வில்லு படத்தை விட்டு வைக்கிறவங்க. டேய் என்னடா இது? ஏண்டா தளபதிக்கே இப்படி ஃப்ரேம் வைக்கலடா அந்த படத்துல. தெனாலி படம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதில் கமல் சார் வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் தொப்பி போட்டு உட்காந்துருப்பாரு. அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வரும்போது அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகி அந்த தொப்பியை கலட்டி சச்ச சும்மா இருக்க மாட்டேயா தொணத்தொன்னு பேசிக்கிட்டே அப்படின்னு கமல் சார் வந்து அப்படின்னு சிரிப்பார். என்னையா சிரிக்கிறேன்னு? இல்லை உங்களை தொப்பியோட வாக்கேக்கே கணக்க முடி இருக்கு நினைச்சேன். என்ன மொட்டன்றியா நீ? ஈச்சி நான் அப்படி சொல்ல இல்லை. தொப்பியோட பார்க்கும்போது நிறைய முடி இருக்கிற மாதிரி இருக்கும், கலட்டுனா சொட்ட. இவருக்கு உள்டாவா உங்களை சட்டையோட பாக்கேக்கல முழுக்கட்டி இருக்க முடியும் சொக்காய கலட்டணும் நீங்க கரடி என்று எனக்கு தெரியவில்லை பாருங்க. ஓமம் ஜட்டி விளம்பரத்துல கூட இம்புட்டு ஜூம் போக மாட்டாங்கடா. உனக்கு மட்டும் கெல்வின் கிளைன் பிராண்டா. இந்த படம் எடுத்த ஏடா இது தியேட்டர்ல பாக்குறவனோட நிலைமை உங்களுக்கு தெரியுமாடா? எத்தாத்தட்டி ஸ்கிரீனு, பெரிய ஸ்கிரீனு, காசு கொடுத்து போய் இதை பார்க்கணுமா நாங்க? அத நல்ல வேளை நம்ம இதுலயே பார்க்கறோம். அதான் இல்ல இந்த சின்ன ஸ்கிரீன்லயே பெருசா தெரியுது. எவ்வளவு ஜூம் போயிருக்காங்கன்னு பாரு. தளபதி நடிச்ச வில்லு படம் தான் ரொம்ப ஃபேவரட் போல. அந்த படத்தை மட்டும் டார்கெட் பண்ணி இன்னொரு சீனையும் சதைச்சு வச்சிருக்காப்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்ன தைரியத்துலடா நீங்க டேமுக்குள்ள இறங்குறீங்க? தண்ணியில அடிச்சு கிடிச்சிட்டு கொடிசட்டை காப்பாத்த பட்ஜெட் இருக்கா? ஓ இதுக்கு பேர் தான் உயிரை பணையம் வச்சு நடிக்கிறதா? ரைட்ரா. அடுத்து நம்ம நடன புயல் பாலையாவே மிரள்ற மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ். அது வேற ஒண்ணும் இல்ல, ஷூட்டிங்ல நம்ம ஒடியா தளபதிக்கு ஒரே புழுக்கமா இருந்திருக்கு. சரி அந்த புழுக்கத்தை எப்படி போக்குறாருங்கிறதே ஒரு ஸ்டெப்பா போட்டுருவோம்னு சொல்லி குழந்தை வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம ஒடியா தளபதியோட தங்கச்சி புருஷன் இன்ட்ரோ. தேங்காய் ஒண்ணுத்தை உடைச்சி அது செதறி போய் அந்த பொண்ணு மேல படணும். இதுதானா ஒரு சீனு? இந்த சிம்பிளான சீனை கூட எடுக்க தெரியாத தத்திங்க தான் இவங்க. நூல் போகுது ஏண்டா அதை கூட எடுக்க முடியாது அவங்களால. தேவையில்லாத கண்ண கருமாந்திரத்துக்கெல்லாம் ஜூம் போனீங்கல்ல, நூல் மறைகிற அளவுக்கு அந்த தேங்காய் சில்லுக்கு ஒரு ஜூம் போயிருக்கலாம்டா பைத்தியக்கார பயலுகளா. அழகா நூல்ல போகுது முக்கியம். அப்படி என்ன வச்சிருப்பாங்க, நூல்ல கட்டி எடுத்து போயிட்டு இருக்காங்க. உடஞ்ச தேங்காய் பறந்து போய் அந்த பொண்ணு நெத்தியில விழுது. ஆனா அது எப்படி பறந்து போகுதுன்னா ஒரு நூலை ஒண்ணு கட்டிக்கிட்டே பறந்து போகுது. அடே பேயில போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்ச எனக்கு என்ன பாருல தலைவர் வந்து வேற லெவல்ல இருக்கு.
இப்போ அது ஈஸியா ரிமூவ் பணமும் எடுக்க பண்ணலாம்ல. வரல. சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற போட. அடுத்து இப்ப தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும். மண்டபத்துல நீங்கன்னா மண்டைய உடைச்சிருவேன். வீட்டு கொல்லப்புறத்துல வைக்கணும்டா. டேய் பட்ஜெட் பிலிம் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன கக்கூஸ் பக்கெட் வாங்க கூட பட்ஜெட் இல்லாம இந்த படத்தை எடுத்து தங்கச்சி எந்த இடத்துல அவர் வச்சு வளர்த்தாரோ அதே கொல்லப்புறத்துல தான் கட்டியும் கொடுப்பாரு. வச்சிருக்கீங்களா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இது வரைக்கும் நீங்க ஒடியா தளபதி தங்கச்சியோட இன்ட்ரோ, தளபதியோட இன்ட்ரோ எல்லாம் பாத்துட்டீங்க. அடுத்து நம்ம திருப்பாச்சி படத்துல ஒரு போலீஸ் கேரக்டர் ஒண்ணு வரும் பாருங்க. அந்த போலீஸ்க்குலாம் இங்க இன்ட்ரோ. அதே பிஜிஎம் சொல்லிட்டாங்க. ஏன்டா எங்க ஊர்ல சூப்பர் ஸ்டாருக்கு போட்ட பிஜிஎம் எல்லாம் உங்க ஊர்ல சும்மா வரவங்கலாம் போட்டுட்டு இருக்கீங்க? அங்க ஆம்பளை போலீஸ் கேரக்டர் பண்ணதான் இங்க பொம்பளை போலீஸா மாத்திருக்காங்க. சரி போய் தொலை. என்னடா இது குரலி வித்தலாம்? நீ ஜேம்ஸ் பாண்ட் தான். இந்த தங்கச்சி புருஷனும் இந்த ஒடியா தங்கச்சியும் கல்யாணம் ஆகி கார்ல போயிட்டு இருக்காங்களாமா. அப்ப இந்த போலீஸ் அம்மா வந்து டம்மி போலீஸ் இருந்து காப்பாத்துதாமா. இவங்களே பெரிய டம்மி. இந்த அவங்கதான் ஹீரோயினா? படத்துல நீங்க ஒடியா திரிஷாவோட இன்ட்ரோ இன்னும் பார்க்கலையே, பாருங்க. டேய் படத்தோட ஹீரோயின்ஸ்க்கு பூ பறக்க இன்ட்ரோவை கேள்விப்பட்டிருக்கேன்டா. இது என்னடா ஈ பறக்க இன்ட்ரோவா இருக்கு? இந்த கர்மத்தெல்லாம் உங்க ஊர்ல எப்படிதான்டா சிரிக்காம தியேட்டர்ல பாக்குறீங்க? அடுத்து நம்ம பட்டாசு பாலுவோட இன்ட்ரோ. இதுல 3 வில்லனுங்க வராங்க. இந்த ஒடியாக்காரங்கள்ட்ட பக்கெட் வாங்கவே பட்ஜெட் இல்ல. இவங்க என்ன பட்டாசு வாங்க போறாங்க. அதனால அவங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி யார் அது? என்னையா அது ராஜா? என்ன அது பாதிதான் கொண்டு இருக்கிற, பாக்கி 3 அடி எங்க? இவ்வளவுதான் கிடைச்சது. இவர்தான் வில்லனா? இதெல்லாம் எங்க உட்கார்ந்து எப்படிடா யோசி- அவரு பட்டாசு வாலு, இவரு வயலின் வாலு. நீங்க தானே அது? வாலி வயலின் வாலி. இந்த வாலு பேச மாட்டான், வயலின் தான் பேசு. அப்படி வாசிச்சுக்கிட்டு எல்லாரையும் கொண்டு வரேன். பட்டாசு பாலுவே இப்படி பேத்து எடுத்திருக்காங்களே. அடுத்து சனிய சகடை. சனியா வந்துருச்சு, சகடை எங்க சார்? அவங்க சொல்றாங்க இல்ல சார், சனிய சகடை எல்லாம் பிரிச்சு பேசாதீங்க. சகடை தான், அதுல ஒரே ஒரு கால் மட்டும் போடணும், ஒரு இக்கண்ணாவும் போடணும். சனிய சாக்கடை. அப்படியா? ஏய் இது சனிய சக்கடை கேரக்டரா? ஏன்டா அப்படி முடி வச்சுக்கிற? ஏன்டா போய் வெட்டுறா, போடா டேய், போடா போய் வெட்டுறா, முடி படக்கு நம்பருக்கே கோவம் வந்துருச்சு. அங்க நம்ம ஆளு எவ்வளவு பெரிய கரலா கட்டை எடுத்து சுத்திட்டு இருக்காப்ல. இவனை பாருங்க 1.5 கிலோ தம்பிள்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். டே ஒரு 5 கிலோ தம்பிள்ஸ கடன் வாங்கியாச்சும் கொடுக்க வேண்டியதுடா. என்னடா அந்த ஆளோட ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் 1 கிலோ தம்பிள்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அத பார்த்தா வேற லேடிஸ் தம்பிள்ஸ் மாதிரி இருக்கு. டேய் மாப்பிள இவன் எங்கடா இங்க வந்தான்? சைக்கோ தனமா பண்ணி அடி வாங்கி செத்துற போறான். இவனை உள்ள பிடிச்சி பூட்டி வச்சிருவோம். வாங்க தம்பி. ஆனா இருங்க, நான் சண்டை போடுறேனே. அதெல்லாம் நீங்க ஒண்ணும் புடுங்க வேண்டாம், கொஞ்ச நேரம் உள்ள இருங்க. அடுத்து இந்த வில்ல ஆளுங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து தளபதியோட தங்கச்சி மாட்டிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க அப்படியே இவங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு சீரியல் பிஜிஎம் ஒண்ணு போட்டீங்க பாடுறா. இந்த படத்துல நடிச்ச ஆக்டர், டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாமே சீரியல் ஆர்டிஸ்ட் தான் போல. அதான் பட்ஜெட்டும் சீரியல் லெவல்ல இருக்கு. அடுத்து நீங்க என்ன சீனை பொழந்து வச்சிருப்பாங்கன்னு பார்க்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த திருப்பாச்சி படத்துல இந்த ஃப்ரெண்ட் கேரக்டர் ஒன்னு சாகும் தெரியுமா? அடுத்து அதுதான். இவன் கெட்ட படம் பார்த்தாலே இவனா சாகட்டும் தான் தோணுது. எல்லாரும் வலிச்சா அம்மானு கத்துவாங்க, அப்பான்னு கத்துவாங்க. இவன் ஹீரோ பேர் அபின்னு கத்துறான். அதுவும் அவன் செத்து கீழே கடந்து துடிச்சிட்டு இருக்கான். ஒரு ஃபேக் பிளட் வாங்க கூட இவன்கிட்ட காசு இல்ல. ஏதோ 4 சொட்டு வயித்துல ஊத்தி வச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் எதுக்குதான்டா படம் எடுக்க வரீங்க? டியர் மாண்டிஸ், என்னென்ன சீனியோ களவாண்டு எடுத்து வச்ச இந்த களவாணி பயலுக திருப்பாச்சி படத்துல இல்லாத ஒரு சீனை கற்பனை எடுத்து வச்சிருக்காங்க. இதுதான் படத்துல முக்கியமான ட்விஸ்ட். கவனமா பாருங்க. வில்லனும் ஹீரோவும் மீட் பண்ணிக்கிற ஒரு சீன்ல வில்லன் கையில ஒரு எஸ் சிம்பிள பாக்குறாப்ல. இதே சிம்பிள் தான் நம்ம ஒடியா தளபதியோட ஆத்தாக்காரிய கண்டம் பண்ணும் போது இருந்துச்சாமா. அதாவது வேற ஒன்றும் இல்ல, இந்த பயலோட அம்மாவை ஓபனிங் சீன்ல ஒருத்தன் கண்டம் பண்ணால அவன் தான் இந்த வில்லனாமா.
வாழ்க்கை ஒரு வட்டங்கிறத எவ்வளவு சுருக்கமா காமிச்சிருக்காங்க பாருங்க. அப்ப ஒடியாவிலையும் அவர் பேரு சனியா சாகட தானே, அதான் எஸ்ன்னு போட்டிருக்காங்க. நம்ம ஒடியா தளபதியின் மஞ்சள் நீராட்டு விழா. ஆளு என்ன ஆளு இது? நம்ம திருப்பாச்சி படத்துல தளபதி வீட்டுக்குள்ள போய் உள்ள சந்தனம் இருக்கும் எடுத்து பூசி பாப்பல. ஆனா இவன் மூஞ்ச பாருங்க, இந்த பய போன வீட்டுக்குள்ள மஞ்சள் கலர்ல ஏசியன் பெயிண்ட் டப்பா இருந்திருக்கும் போல, அதை எடுத்து பெயிண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கான். அதுவும் இல்லாம இத பார்த்தா புலி மாதிரியாடா இருக்கு, ஏதாச்சும் ரைமிங்ல அசிங்கமா வந்துட போதுடா. அடுத்து இந்த கல்ச்சால போறவன் சுட்டு போலீஸ் சாவர ரியாக்ஷனை பாருங்க. இந்த உலகத்திலே சாவும் போது எவன் கேவலமா செத்தான ஒரு சர்வே எடுத்தாங்கன்னா இவன் தான் வருவான். டேய் யாரா அவன் ஏசியன் பெயிண்ட மூக்கு ஓட்டக்குள்ளலாம் அடிச்சு வச்சது? மூச்சு திணறி செத்துற போறான்டா. மூக்கு முடியல கொஞ்சம் பட்டு. ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. வெறி பிடிச்ச மாதிரி நடிக்க சொன்னா வெறி நாய் கடிச்சு வச்ச மாதிரி நடிச்சு வச்சிருக்காண்டா. இதெல்லாம் பார்த்து பெரிய தளபதி ஃபேன்ஸ் உன்னை வேட்டையாட வந்துட்டானே என்னடா பண்ணுவேன்? நம்ம ஒடியா தளபதியோட அவனுங்களை வில்லன் கும்பல் துரத்திட்டு வருது. இப்ப நம்ம ஹீரோ காப்பாத்தணும். எப்படி காப்பாத்தணும்? அவனோட தங்கச்சி பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கு, அதை தூக்கிட்டு ஏமா நல்லதானே உட்கார்ந்து இருந்த, பிரசவ வலி வந்தா எந்திரிச்சு நீயா விழ போற? கொஞ்ச நேரம் தூக்கிட்டு ஓடனே கை வலி வந்திருக்கும் போல, திருப்பி அந்த புள்ளை இறக்கி விட்டு இழுத்துட்டு ஓடுறான். அடுத்து பக்கத்துல ஒருத்தன் எவனமே இல்லாத ஒரு இடத்துல இறங்கி இழுத்துட்டு இருக்கான். அந்த தள்ளோடியில படுக்க போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். என்னடா மாட்டுக்கு மூக்குனாங்க குத்தி இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இருக்க? புள்ள தாச்சி பொம்பளடா அது. நல்ல படம்டா. அதை இப்படி நாரடிச்சு வச்சிருக்கீங்களே. இப்ப ஒரு பொண்ணு பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்கு, என்ன பண்ணுவாங்க? மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. ஆனா அந்த தற்கொலை என்ன தெரியுமா பண்றான்? அவன் போட்டிருக்கிற சட்டையை கழட்டி கொடுத்துட்டு இந்த பத்திரமா வச்சுக்க எல்லாம் சரியாயிருன்ட்டு போறான். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? கிங்குங்கிற ஒரு படத்துல வடிவேல் ஒருத்தர்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருப்பாரு. ஒருத்தர் வடிவேல்கிட்ட கேட்டிருப்பாரு, சார் இந்த இசை எங்க இருந்து சார் வருது? அதுக்கு வடிவேல் அப்ப சொல்லிப்பாரு, என்ன சார் இது கூடவா தெரியாது, ஹார்மோனியம் பெட்டிக்குள்ள இருந்து வருதுன்னு. தப்பு. இத்தனை வருஷம் கழிச்சு, நான் சின்ன வயசுல பார்த்த படம் அது, இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு இன்னைக்கு தான் அதுக்கு பதில் கிடைச்சிருக்கு. சட்டையை கழட்டி கொடுத்துட்டு வில்லன்ட்ட சண்டையை போட்டுட்டு திருப்பி வந்து பார்த்தா சுகப்பிரசவம், அப்புறம் சுபம்னு போட்டு ஒரு வழியா முடிச்சிடுறாங்க. TN 2026 டீம் தளபதியை ஸ்பூஃப் பண்ணணும்னா இப்படி எடுத்துருக்கணும்டா. எப்படி எடுத்து வச்சிருக்காங்க பாரு. போட்டு வச்சு கிழிச்சு பேத்துட்டாங்களா. மொத்தத்துல இது ஒடியா திருப்பாச்சி செதச்சாச்சு. ஏம்மா திருப்பாச்சிங்கிற அந்த இது ஒரு கருவை மட்டும்தான் எடுத்திருக்காங்க. மற்ற படம் எங்க எல்லாம் போகுது, என்னென்னலாம் பண்ணுது. விஜயோட படமே ஒரு 7-8 உள்ள கிடக்கு. கிளைமேக்ஸ் எல்லாம் எந்த படத்துல இருந்து எடுத்தாங்கன்னே தெரியல. கப்பைக்குள்ளெல்லாம் போய் வருது. அதுதான். ஆனா நான் மறக்க மாட்டேன்டா, மறக்கவே மாட்டேன்டா. கேமராமேன் ஒரு ஜூம் வச்சா இருப்பாரு. அது என்னன்னா, அவங்க அந்த மொத்த படத்துக்குமே விலை கூடுன பொருள் ஒன்று வாங்கியிருக்காங்கன்னா அந்த கெல்வின் கிளைன் பிராண்டில் அந்த ஒரு பாக்ஸர் தான். அதை வாங்கியிருக்கோம், அதை ஆடியன்ஸை காட்டணுமா இல்லையா? வச்சா பாரு பிராண்டுக்கு ஒரு ஜூம். நல்லா வருவீங்க சார். இன்னும் நிறைய படம் நடிச்சிருக்காரு தளபதி, எடுத்து பண்ணுங்க. சும்மா தானே கிடக்கு. துப்பாக்கின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, அதை நீங்க எடுத்து அப்பாக்கின்னு பண்ணுங்க. இப்போ ரீசெண்டா ஜனநாயகன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, அதையும் எடுத்து பண்ணுங்க. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன்.